ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு 5 விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்போ பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எண்ணங்கள், தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நம்ம நினைத்தோமோ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டால் எண்ணங்கள்னு சொல்லி சொல்கிறோம். அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாங்களா இல்லையா, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் கனவு காணுங்க அப்படின்றாங்க. கனவு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் உள்ளே போய் அதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது கனவாக மாறும், கனவாக வரும். அதுதான் சொல்கிறாங்க கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட்ஸ். வாட்ஸ் யுவர் தாட்ஸ். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கவனிங்க. எப்போ உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சரிவர கவனித்து அதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் அது வார்த்தையாக வெளியாகும். எப்போ அது வார்த்தையாக வெளியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் போடக்கூடிய விதை, ஒரு சீடு. என்ன சீடு நீங்கள் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு செடியாகவோ மரமாகவோ வெளிவரும். சொல்லுவாங்கள்ல, என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை செய்வீங்க. நெல்லை விதைச்சிங்கன்னா நெல் அறுவடை செய்வீங்க. மாங்காய் கொட்டையை போட்டிங்கன்னு சொன்னால் மாங்காய் மரத்துலேருந்து மாம்பழத்தை நீங்கள் என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ மாங்கொட்டையை போட்டுட்டு பலாப்பழத்தை எதிர்பார்க்க முடியாது. மண்ணுக்குள்ளே என்ன போட்டிங்களோ, மாங்கொட்டை போட்டிங்க, மாமரத்தை தான் எதிர்பார்க்கலாம், பலாமரத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணத்தை நம்ம கவனிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் அது வார்த்தையாக வெளியாகும். எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வார்த்தையாக வெளியாக்குறீங்களோ அதையும் நம்ம கவனிக்கணும். சொல்லுவாங்கள்ல, வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் வார்த்தையை என்ன செய்யணும், விடணும். சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆவினால் சுட்டவடு ஆறாது. தீயினால் சுட்ட புண் ஆறிடும். ஆனால் நாக்கினால் உங்கள் வாயினால் சுட்டுக்கு யாரையும் நீங்கள் வேதனைப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, அது ஆறாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள், நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இது. ஸோ இது நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, என்ன வார்த்தையை நீங்கள் விடுறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் சரிவர கவனிங்க. அப்போது எப்போ வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களோ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஆக்ஷனாக வரும். ஆக்ஷன் மீன்ஸ் அது ஒரு நடைமுறைக்கு வரும். நீங்கள் வாயால் சொன்னது தான் நீங்கள் நடந்து காட்டுவீங்க, நடந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் வாய் வார்த்தையோடு விட்டுறாமல் நீங்கள் செயலில் என்ன செய்யணும், அது நடந்து காட்டணும். ஸோ வேர்ட்ஸ் என்ன ஆகும், ஆக்ஷனாக மாறும். அது உங்களுடைய நடைமுறைப்படுத்துனீங்கன்னு சொன்னால் தான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். வெறுமனே வார்த்தையில் பேசக்கூடியது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்கள்ல, அவனோட பேச்சு வெறும் வாய் வார்த்தை தானே தவிர செயலில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களோ, எந்த ஒன்று நீங்கள் சொல்கிறீங்களோ அதில் சரிவர நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ ஓகே, ஸோ இது நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ ஆக்ஷன், வேர்ட்ஸ் பிகம் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன்ன்றது எப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அது ஹேபிட்டாக மாறும், அது ஒரு பழக்கமாக மாறும். எந்த உதாரணத்துக்கு, ஒரு தெருவிலேருந்து நீங்கள் நடந்து போகிறீங்க ஒரு எண்டுக்கு, மறுநாளும் அதே தெருவிலேயே நடந்து போகிறீங்க எண்டுக்கு. ஸோ நாளரை நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரே பாதையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. பழகிட்டீங்கன்னு சொன்னால் தன்னாலேயே நீங்கள் என்ன செய்வீங்க, நடக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது, டெய்லி நீங்கள் ஒரு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி அப்படியே எழுந்திரிச்சு பழக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலாரம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னாலே என்ன செய்யும், உங்களுடைய உடம்பு 5 மணிக்கு தன்னாலே முழிப்பு வந்துடும். உங்களுடைய கண் முழிப்பீங்க. நீங்கள் 5 மணி அலாரம் வைக்காமே நீங்கள் என்ன செய்வீங்க, எந்திரிச்சிடுவீங்க. ஸோ இது ஹேபிட்டாக மாறுது. எப்போ உங்களுக்கு ஹேபிட் ஆக இருக்குதோ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, நாளையோட அது நாளடைவில் அது ஒரு கேரக்டராக மாறுது. ஒரு தப்பான விஷயத்தை ஒரு மனிதன் பழகிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேபிட் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டைலுக்காக சிகரெட் குடிக்கிறான். அந்த சிகரெட் குடிக்கிறது பழக்கமாக மாறிடுது.
அது அவனால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் விட முடியாது. ஸோ அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. அதே மாதிரி நட்புக்காக இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்டியை போய் அட்டன் பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பெக்கு தான் என்ன செய்கிறான் எடுத்து ஸ்டைலுக்காக நட்புக்காக அவன் குடிக்கக்கூடியவன் இன்றைக்கி அவனால் என்ன செய்ய முடியாது, ஒரு பெரிய குடிக்காரனாகவே மாறிடுறான். அவனால் அந்த குடிப்பழக்கத்தை விட முடியாமல் அவசியப்படுறான். ஸோ இதுவும் வந்து ஹேபிட்டு. நம்ம நல்ல பழக்கத்தை கொண்டோன்னு சொன்னால் அது என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம கூட இருக்கும். கெட்ட பழக்கத்தை உள்ளகளை கொண்டு வந்தீங்கன்னா கூட அதுவும் நம்ம கூட தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹேபிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதை கவனித்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஹேபிட்டு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஹேபிட்டு. அடுத்து ஹேபிட் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கேரக்டராக மாறுது. சொல்கிறோம்ல, சிகரெட்டை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, மச்சான் சிகரெட்டை ஆரம்பித்தேன் விடவே முடியலடா அப்படின்னு சொல்கிறான். சாராயத்தை குடித்தது தான் மிச்சம், ஆரம்பித்தது தான் மிச்சம், இன்றைக்கி சாராயத்தை விடவே முடியலையே அப்படின்னு சொல்கிறோம். இதை வருத்தப்படுறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இந்த வருத்தப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டேன், இதே மாதிரி தேவையில்லாத எந்த ஒரு நட்பையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பழகக்கூடாதுன்றது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம்ல, இவன் வந்துட்டான்னு சொன்னால் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இவன் வந்துட்டான்னு சொன்னால் உண்மை தான் பேசுவான் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட உருவாக்கணும். இவன் வந்துட்டாலே ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாமல் ஒருத்தருடைய கேரக்டர் குட் கேரக்டராக இருக்கணும். அவன் வந்தான்னு சொன்னாலே நல்ல விஷயமாக தான் நடக்கும், நல்ல விஷயத்தை தான் சொல்லுவான், நல்ல காரியத்தை தான் பேசுவான், நல்ல வார்த்தையை தான் பேசுவான். ஸோ இப்படி நம்மளுடைய கேரக்டரை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மாற்றணும். ஸோ இது ஒரு குட் கேரக்டர். ஸோ ஹேபிட் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல பழக்கமும் நல்ல பண்பாடும் அது கேரக்டராக மாறும். ஸோ இதுக்கு தான் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, புத்தகத்தை எடுத்தவன் அவன் ஒரு பெரிய ஒரு ஞானியாகவோ இல்லை ஒரு பெரிய மேதையாகவோ மாறுவான். அதே மாதிரி புத்தகத்தை இல்லாமல் கத்தியை எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏன் நீ கத்தி எடுக்கிற, அவசியத்துக்கு கத்தி எடு, அது ஒரு காய்கறி நறுக்கிறதுக்கோ இல்லை பழங்களை நறுக்கிறதுக்கோ பயன்படுத்தணுமே தவிர அது தப்புக்கு நீ பயன்படுத்தினா கடைசியில் அது முடிவு என்ன ஆகும்னு கேட்டால் தவறான முடிவு தான் வரும். ஸோ நல்ல விஷயத்தை நீங்கள் பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ இது ஒரு ஹேபிட். புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் 4 உலக விஷயத்தையும் கல்வியையும் அறிவிங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு கல்விமானாக ஒரு பெரிய ஸ்காலராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீடிங் புக்ன்ற ஒரு ஹேபிட்டை நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு வாங்கன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ கேரக்டர் நம்மளுடைய நல்லதாக இருக்கணும். அந்த கேரக்டர் தான் கடைசியில் டெஸ்டினி. நம்மளுடைய முடிவுன்றது இறுதி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே கொண்டு போய் தான் முடியுது. ஸோ ஆரம்பம் நல்ல எண்ணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அந்த நல்ல எண்ணம் கடைசியில் முடிவு என்ன ஆகுது, நல்ல ஒரு முடிவாக தான் அது ஏற்படுது. ஸோ முகமது நபி சொல்கிறாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எந்த ஒரு அமல்களும் நல்ல செயல்களும் எண்ணங்களை பொறுத்தது, எந்த ஒரு செயல்களும் எண்ணங்களை பொறுத்தது அப்படின்றாங்க. அது எண்ணம்ன்றது தான் செயல வடிவத்தில் மாறுது அப்படின்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே முகமது நபி சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது நம்ம புகாரின்ற ஹதீஸ் கிதாபில் இது இடம் பெற்றிருக்கிறது. ஸோ அன்புக்குரிய நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆங்கிலத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க, watch your thoughts, they become words. Watch your words, they become action. Watch your words, they become action. Watch your action, they become habit. Watch your habit, they become action. Watch your habit, they become character. Watch your character, they become your destiny. இதுதான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. தாட், வேர்ட்ஸ், ஆக்ஷன், ஹேபிட், கேரக்டர், அப்புறம் டெஸ்டினி. இதுதான் நம்ம பார்த்த இந்த விஷயத்துக்குள்ளேயே அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம உலகத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணங்களை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய முடிவும் நல்லதாக தான் அமையும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.